இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு, உயிரிழப்பு 389 உயர்வு, 13,000 பாதுகாப்பு படையினர் மீட்பு பணியில் தீவிரம். நேபாள வெள்ளப்பேரழிவு, $1 மில்லியன் அமெரிக்க நிதியுதவி வழங்க இலங்கை முடிவு. தையிட்டியில் தொடரும் போராட்டம், சொந்த காணிகளை மீள ஒப்படைக்க கோரி 2வது நாளாக மக்கள் கொந்தளிப்பு. மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசி பெற்றார் ஜனாதிபதி. உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவு, இலங்கையிலும் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் கோரிக்கை. விறகு வெட்டச் சென்று உயர் மின்னழுத்த மின்சார தாக்குதலுக்கான மாணவர்கள் வட்டவளை போலீசார் துரிதமாக செயல்பட்டு உயிரை காப்பாற்றிய பரபரப்பு. 7 கோடி ரூபாய் போதைப் பொருளுடன் மாத்திரையில் அழகு நிலைய தம்பதி கைது. பெண்கள் சிறுமிகளின் ஆபாச படங்களை பேஸ்புக்கில் பகிர்ந்த 21 வயது இளைஞன் கைது. கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில மாவட்டங்களுக்கு அம்பர் நிற வெப்பமான காலநிலை எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக